பிரபலமான அம்பாசிடர் கார் வருவதற்கு முன்பே ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியாக துவங்கப்பட்டு 60 ஆண்டுகள் கடந்து இன்னும் நிலைத்து நிற்கும் நிறுவனமாக திகழ்ந்து வருகிறோம். ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் துறையில் ஏற்பட்ட மற்றும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் மாற்றங்கள், புரட்சிகள், சவால்களையெல்லாம் எதிர்கொண்டு அதற்கேற்ப நம்மை மாற்றியும் புதுப்பித்துக் கொண்டும் சிறந்த செயல்திறனுடன் லீடிங் ஆட்டோமொபைல் டீலர்ஷிப்பாக இன்றும் விளங்கி வருகிறோம். முதலில் 1959ஆம் ஆண்டு கோவை அவினாசி சாலையில் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் நிறுவனமாக துவங்கப்பட்டு சென்னை டு கோவை இடையில் சரக்கு போக்குவரத்தை கையாண்டோம். பின்பு திருமதி நீலவேணி ராமசாமி அவர்களின் பரிந்துரையின் பேரில் அன்றைய மாவட்ட ஆட்சியர் மற்றும் ஆர்டிஓ திருமதி பாக்கியம் அவர்களால் கோவையில் இருந்து கோவில்பாளையத்திற்கு பயணிகள் பேருந்து இயக்கத்திற்கு அனுமதி கிடைத்தது. பின்பு பொள்ளாச்சி செல்லும் வழியில் உள்ள கிணத்துக்கடவு என்ற ஊருக்கும் பயணிகள் பேருந்து இயக்கப்பட்டது. பின்பு 1962ஆம் ஆண்டு நகர பேருந்து இயக்கத்திற்கும் அனுமதி பெறப்பட்டு நமது முதல் பஸ் ரூட் கோவை ரயில் நிலையத்திலிருந்து இடிகரை வழியாக கோவில்பாளையம் வரை இயக்கப்பட்டது. அதோடு பர்மா செல் கம்பெனியின் பெட்ரோலியம் பொருட்களை எர்ணாகுளத்திலிருந்து மங்களூர் வரை கொண்டு செல்லும் உரிமம் வழங்கப்பட்டது. போக்குவரத்து கம்பெனிகள் அரசுடைமையாக்கப்பட்ட போது அனைத்து பெர்மிட்டுகளையும் அரசுக்கே திருப்பி தந்துவிட்டு வேறு வியாபாரங்களில் கவனம் செலுத்த துவங்கினோம். 1969இல் LMW உரிமையாளர் திரு GK தேவராஜ் அவர்களின் மூலம் இன்டர்நேஷனல் டிராக்டர்ஸின் கோவை முதல் ஒசூர் வரையிலான பகுதிகளின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பிரதிநிதியானோம். அப்போதே கோவை மற்றும் சேலத்தில் அலுவலகம் திறக்கப்பட்டது. 1971இல் நமக்கும் மஹிந்திரா நிறுவனத்திற்கும் வியாபார தொடர்புகள் வலுப்பெற்றன. 1973இல் கேரளாவில் உள்ள பாலக்காடு மற்றும் மலப்புரம் மாவட்டங்களின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பிரதிநிதியானோம். 1974இல் பரமத்தி வேலூர், 1977இல் சேலம், 1979இல் ஈரோடு, 1981இல் பொள்ளாச்சி, 1982இல் ஆத்தூர் போன்ற இடங்களில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மையங்களை துவக்கினோம். நமது ஸ்ரீ GV அவர்களின் சீரிய நிர்வாகத்தில் 1976இல் வாகன உதிரிபாக விற்பனை மையம் கோவையில் உள்ள டாக்டர் நஞ்சப்பா சாலையில் நிறுவப்பட்டது. 1978இல் ஹிட்டோடி மோபெட், அவந்தி கெல்வினேட்டர் ஸ்கூட்டர் அண்ட் ஆல்வின் ரெஃப்ரிஜிரேட்டர் போன்றவற்றின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை பிரதிநிதியானோம். 1977இல் இன்டர்நேஷனல் டிராக்டர்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா மஹிந்திரா நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டு மஹிந்திரா டிராக்டர்ஸ் உதயமானது. 1982இல் மஹிந்திரா டிராக்டர்கள் விற்பனைக்கு வந்தன. பின்பு இன்டர்நேஷனல் டிராக்டர்ஸ் மஹிந்திராவாக மாற்றப்பட்டது. 1983ஆம் ஆண்டு முதல் இன்று வரை மஹிந்திரா டிராக்டர்கள் மார்க்கெட்டில் நம்பர் 1 பிராண்டாக திகழ்ந்து வருகிறது. 1986இல் TVS டீலர்ஷிப்புக்கு பின்பு மஹிந்திரா ஆட்டோமேட்டிவ் டீலர்ஷிப் கிடைத்தது. அப்போது மஹிந்திராவின் பிரபலமான MM540, CJ500 மாடல்கள் விற்பனை செய்யப்பட்டன. சேலம், தர்மபுரி, நீலகிரி, ஈரோடு போன்ற இடங்களில் ஆட்டோமேட்டிவ் பிரிவு கிளைகள் அமைக்கப்பட்டு மஹிந்திராவின் இன்வேடர், கமாண்டர், வர்மடா, மினிபஸ், வாயேஜர், கேப் கிங் போன்ற மாடல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு வந்தன. 1996இல் மஹிந்திரா ஃபோர்ட் இந்தியா லிமிடெட் என்ற ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ஆடம்பர பயணிகள் காரை உற்பத்தி செய்ய உருவாக்கப்பட்டது. 1997இலிருந்து ஃபோர்டு கார்களின் அங்கீகரிக்கப்பட்ட வியாபார பிரதிநிதிகளாக உரிமம் பெற்றோம். 1998இல் புதிய ஃபோர்டு கார் ஷோரூம் அவினாசி சாலையில் திறக்கப்பட்டது.
ஃபோர்டு ஐகான் மாடல் வரவுக்கு பிறகு மதுரை, திருச்சி, கோழிக்கோடு ஆகிய நகரங்களில் கிளைகள் துவங்கப்பட்டன. 2000ஆம் ஆண்டில் லான்ச் செய்யப்பட்ட பொலிரோ GLX நகர்ப்புற மக்களின் போக்குவரத்து முறையையே மாற்றியமைத்ததோடு மட்டுமன்றி இன்று வரை வெற்றிகரமானதாக இருக்கிறது. 2002இல் மஹிந்திராவால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஸ்கார்பியோ மாடல் வண்டிகள் SUV வாகன மார்க்கெட்டில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. இதன் தொடர்ச்சியாக CAI இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆகியவற்றின் ப்ராசஸ் மாற்றங்கள் வேகமெடுத்தன. இது நமக்கும் மஹிந்திராவிற்கும் மல்டிநேஷனல் பிராண்ட்ஸ் வெஹிக்கிளுடன் போட்டியிட நல் வாய்ப்பாகவும் திருப்பு முனையாகவும் அமைந்தது. நிச்சயம் பெருமையுடன் சொல்லலாம், நாங்கள் இந்த மாற்றத்தை வெற்றிகரமாக கையாண்டோம் என்று. 2002இல் தொடங்கி 2005ஆம் ஆண்டு வரையில் ஃபோர்டு இந்தியா நிறுவனம் மாண்டியோ, எண்டேவர் அண்ட் ஃபியூசன் போன்ற பல வகைப்பட்ட கார் மாடல்களை அறிமுகப்படுத்தியது. 2005ஆம் ஆண்டில் ஃபோர்டு இந்தியா அறிமுகப்படுத்திய ஃபியஸ்டா மாடல் கார்களின் விற்பனை ராஜ்ஸ்ரீ ஃபோர்டுக்கும் ஃபோர்டு இந்தியாவுக்கும் பெரும் திருப்பு முனையாகவும் மார்க்கெட்டில் ஃபோர்டு இந்தியா கார்களின் எண்ணிக்கை உயர முக்கிய காரணமாக அமைந்தது. இதன் காரணமாக நாம் ஈரோட்டில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பிரான்ச் ஒன்றை நிறுவினோம். 2005ஆம் ஆண்டு லோகன் மாடல் கார்களை இந்தியாவில் தயாரிக்க மஹிந்திரா ரெனால்ட் கம்பெனி உருவாக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 2007ஆம் ஆண்டு புதுப்பிக்கப்பட்ட ஷோரூம் மற்றும் சர்வீஸ் வசதிகளுடன் லோகன் கார் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பின்பு மஹிந்திராவின் நாம்ஸுக்கு ஏற்ப பர்சனல் அண்ட் ப்ராஸ்பர் டிவிஷன் உருவாக்கப்பட்டது. ப்ராஸ்பர் ரக வாகனங்களுக்காக ஒரு புதிய ஷோரூம் திறக்கப்பட்டது. 2013ஆம் ஆண்டில் ஃபியட் டீலர்ஷிப் துவங்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு முதல் கோயம்புத்தூர் மாரத்தானின் அபிஷியல் கார் பார்ட்னராக இன்று வரை தொடர்ந்து வருகிறோம். 2015ஆம் ஆண்டு சென்னையில் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தின் போது நிறுவனம் மற்றும் ஊழியர்களின் சார்பில் நேரடியாக நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட கடலூர் நெல்லிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அரசு பள்ளிக்கு 3 வகுப்பறைகள் மற்றும் கழிவறைகள் கட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளன. 2016ஆம் ஆண்டு ராஜ்ஸ்ரீ ஃபோர்ட் இந்தியாவின் பிரசிடென்ட் விருதினை வென்றது. அந்த விழா கொண்டாட்டங்களில் ஃபோர்டு இந்தியா நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் திரு அனுராக் மெரோத்ரா நேரடியாக கலந்து கொண்டார். அதே 2016இல் MDEP பிரசிடென்ட்ஸ் டிலைட் விருதினையும் வென்றெடுத்தோம். அதன் கொண்டாட்டங்களில் மஹிந்திரா நிறுவனத்தின் ஊழியர்கள் பங்கெடுத்தனர். அதே வருடம் நம் டைரக்டர் திரு அன்வர் அவர்கள் யூத் ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர் விருதினையும் மஹிந்திராவிடமிருந்து வென்றார். நமக்கு 2016 மிக முக்கியமான வருடமாக அமைந்தது. நாம் 2017இல் ராஜ்ஸ்ரீ மகேந்திரா என்ற 2வது M&M டீலர்ஷிப்பை துவக்கினோம். அப்போது திரு விஜயராம் நக்ரே CEO சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் M&M அதன் துவக்க விழாவில் கலந்து கொண்டார். அதே ஆண்டில் நாம் MDEP எக்ஸலன்ஸ் விருதையும் பெற்றோம். கடந்த 60 ஆண்டுகளில் இந்தியாவில் ஆட்டோமொபைல் புரட்சியை வெற்றிகரமாக கடந்து வந்துள்ளோம். இன்று நாங்கள் தேசிய அளவில் சிறந்த டீலர்ஷிப்பில் ஒருவராக இருக்கிறோம். கடந்த ஆண்டு கோவிட் பேண்டமிக் காலத்தில் மாற்றம் மிக கடினமாக இருந்தபோது எங்கள் அவுட்லெட்ஸ் அண்ட் மேன் பவரை குறைப்பதன் மூலம் எங்கள் செயல்பாடுகளை நெறிப்படுத்தியுள்ளோம். இதன் மூலம் எங்கள் எஃபிஷியன்சி அதிகரித்து நெருக்கடியின் போது நேர்மறையான விஷயங்களை சிந்திக்க கற்றுக்கொண்டோம். பிசினஸ் டார்கெட்ஸ் மட்டும் சிந்திப்பதற்கு பதிலாக எங்கள் பணிச்சூழலை பாதுகாப்பாக வைப்பதற்கான நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினோம். மஹிந்திரா அடுத்த 6 மாதங்களுக்குள் புதிய மாடல்களை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. அவற்றுடன் வளர நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து புதிய வாய்ப்புகளை ஆய்வு செய்கிறோம். தற்போதைய நிலையை தக்க வைத்து வளர உறுதி பூண்டுள்ளோம். மேலும் அதிக லாபம் ஈட்டும் நிறுவனமாகவும் இருப்போம். எனது தந்தை CAI வாடிக்கையாளர்கள் சேவையை அர்ப்பணிப்புடன் தொடங்கினார். கடந்த 60 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து பராமரித்து வருகிறோம். ஒரு குழுவாக மகிழ்ச்சியுடன் ஒன்றிணைந்து பணியாற்ற நாங்கள் விரும்புகிறோம். மேலும் எதிர்காலத்தில் சிறந்த அனுபவங்களுடன் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து சேவை செய்ய விரும்புகிறோம்.
எங்களது CAI நிறுவனத்தின் நீண்ட நெடிய பயணத்தின் முக்கியமான நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமிதம் கொள்கிறோம்.